ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து சப்ஸ்டன்ஸ். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாடல் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அது வரைக்கும் மாடலாக இருந்த கம்பெனியில் வந்து அவங்கள வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க வீட்டில் வந்து அந்த டென்ஷன்லேயே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிடாம இருக்காங்க. அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு பையன் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பென்ட்ரைவ் கொடுப்பான். இவங்க சரின்னு வாங்கிட்டு அந்த பென்ட்ரைவ் கொண்டாந்து போட்டு பார்ப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா வந்து இவங்களோட உடம்புல இருந்தே இன்னொருத்தங்களை வந்து வெளியே கொண்டு வரலாம், அதாவது சின்ன ஏஜில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த பென்ட்ரைவில் அந்த வீடியோவில் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கான மருந்தை வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அவங்க 1க்கு 2-3 தடவை யோசிப்பாங்க. சரி நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப பெரிய மாடலாக இருந்தாங்க. திடீர்னு அவங்க வேணான்னு சொன்னோடனே அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. அவங்க இடத்துல இன்னொருத்தவங்க ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களால தாங்க முடியல. ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சப்ஸ்டன்ஸ் மருந்தை வந்து ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டுட்டு அது ஒரு லொக்கேஷனில் வந்து ஒரு அன்னோன் லொக்கேஷன், அங்கே வந்து ஒரு லாக்கர் நம்பரோட வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் வருது. அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ளே வந்து இருக்குது அந்த மெட்டீரியல். அதை எடுத்துட்டு வந்து இவங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஜெக்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப வலியாகி பெயின் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட பின்னாடி பேக் முதுகுல இருந்து வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வெளியே வருது. அந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு இவங்களோட முதுகுல இருந்தானே வெளியே வந்துச்சு கிழிச்சுக்கிட்டு அந்த முதுகை தைச்சிருது. இந்த பொண்ணாதான் தைக்குது. தைச்சிட்டு அவங்கள வந்து ஒரு ரூம்ல போட்டுட்டு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு போனோடனே இவங்களை வந்து அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த கம்பெனியில் போனோடனே வந்து இந்த பொண்ணை வந்து மாடலாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் இதில் எப்படி அப்படின்னா இப்போ இந்த பொண்ணு அந்த உடம்புல இருந்து வெளியே வந்துச்சு இல்லை, இவங்க வந்து ஒரு 7 டேஸ் வெளி உலகத்தில் இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க தான் வந்து வரணும். எப்படின்னா இப்போ அந்த பொண்ணு ரெகுலராக வந்து இந்த அவுட் சைடு வந்து இவங்க சர்வை பண்ணி போறதுக்கு வந்து அவங்களோட முதுகை தைச்சு வச்சாங்கல்ல, முதுகுக்குள் இருந்து அந்த சீரம் வந்து எடுத்து இவங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். டெய்லி பண்ணினாங்க அப்படின்னா தான் அந்த வயசு பொண்ணா இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உடம்புல ஆச்சு பிரச்சனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7 டேஸ் இந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் செலக்ட் ஆயிருது. மாடலாக நல்லா தான் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறப்ப அடுத்த 7 டேஸ் இவங்க தானே இருப்பாங்க. போய் அப்புறம் என்ன பண்ணுது, இந்த பொண்ணோட பிளட் வந்து இந்த இந்த பொண்ணோட கையில வந்து ஒரு பிளட் ஊசி எடுத்து சொருகிட்டு அதனோட எண்டை வந்து அந்த அந்த லேடி இருக்காங்களா, ஒரிஜினல் லேடி, அவங்களோட இதுல வந்து சொருகி விட்டுருது. அப்ப இவங்கள இருந்து அவங்களுக்கு பிளட் போறப்ப அவங்க முழிச்சு எந்திரிச்சிருவாங்க. இந்த பொண்ணை உள்ள படுக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல இருந்து இவங்க சீரம் எடுத்து இவங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு வெளியே ஒரு 7 டேஸ் இருப்பாங்க. இவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து அப்படி இருக்காது. இந்த 7 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடுத்து ஸ்விட்ச் பண்ணும் இல்லையா, ஸ்விட்ச் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த ஏஜுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கும். அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட்ஸு, ட்ரிங்க்ஸு, நைட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆயிரும். ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அழகா இருக்கும். அப்போ வந்து டிமாண்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, கண்டபடி என்ன வேணாலும் பண்ணி வச்சிரும். ரூமை வீடே கசன்னு போட்டு வச்சிரும். அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு இந்த அம்மா எந்திரிச்சு வந்து போது டென்ஷன் ஆயிரும். இந்த அம்மா, அதாவது இவங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து அவங்களுக்கு, இந்த அம்மா சாப்பிட்ற ஃபுட்டு அந்த பொண்ணோட உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான். அதனால இந்த அம்மா வேணும்னே கண்டதையெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. நீ எதுக்காக உன்னை கொண்டு வந்தோம், நீ அந்த வேலையை விட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கியா, இரு நான் உன்னை பழி வாங்குறேன்னு இந்த அம்மா கண்டதெல்லாம் போட்டு சமைச்சதெல்லாம் பார்க்கறக்கே கொடூரமா இருக்கும், அருவருப்பா இருக்கும். அந்த மாதிரி சமைச்சு நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு அடுத்து இந்த பொண்ணு ஸ்விட்ச் ஆகி அடுத்த 7 டேஸ் வர்றப்ப இந்த பொண்ணு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த தொட சைட்ல வந்து எலும்பு ஏதோ குத்தி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். இல்லப்பா அந்த பொண்ணுக்கே பார்த்து ஜர்க் ஆயிரும். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணை பெருசா எடுத்துக்காது, ஃப்ரீயா விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணாம விட்டுருவாங்க. அதாவது இந்த லேடி கரெக்டா ஸ்விட்ச் பண்ணி வந்துருவாங்க. ஆனா இந்த பொண்ணு பண்ணாம விட்டுரும். இந்த 7 டேஸ் வந்து இருந்துட்டு, ஆனா இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கவே மாட்டாங்க. இத்தனைக்கும் ஒரே வீட்டில தான் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா வெளியே வந்து அந்த 7 டேஸுக்கு அப்புறமா அவங்க உடம்புல இருந்து சீரம் எடுக்க 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 எடுக்க
ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புல இருந்து ஏதோ ஒரு கருப்பு கலர்ல வர்றதுக்கு ஆரம்பிச்சு சீரம். அதுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல வந்துட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தா பிளாக் கலர்ல வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். என்னடா இது இப்படி வருது அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு கேட்கறப்ப எனக்கு சீரம் வேணும், இந்த மாதிரி தீந்து போச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க ஸ்விட்ச் தான் பண்ண முடியும் அப்படின்றான் அவன். ஏன்னா அதுதான் ரொட்டீன், அதுதான் 7 டேஸ்க்கு ஒருத்தர் வந்து மாறி வரணும். திடீர்னு 7 டேஸ்க்கு மேலேயும் இருக்கணும் எனக்கு சீரம் வேணும் அப்படின்னா அது எப்படி நடக்குமா? ஸோ அதுக்கப்புறம் சரி ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு ஸ்விட்ச் பண்ணிடும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்ற பாத்தீங்கன்னா அந்த ஐல விக்ரம் இருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி வரும் இந்த அம்மா. ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லாமே இந்த பொண்ணு எடுத்துரும். அந்த அம்மாவோட உடம்பே அகோரமா மாறின மாதிரி ஆகி ஐப்ப ஐ படத்துல விக்ரம் சார் இருப்பாரு அந்த மாதிரி கூணி குறுகி போய் வரும். முடி எல்லாம் இருக்காது, மூஞ்சி பல்லெல்லாம் என்னமோ ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறம் வெளியே வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணுமே இருக்கும். ஸ்விட்ச் பண்ணி எப்படி இந்த பொண்ணு வந்துச்சுன்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணு 2 பேருமே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்குவாங்க. பாத்துக்கிறப்போ 2 பேர்த்துக்கு கிராஷ் ஆகி ஃபைட் ஆயிரும். இவங்க அந்த அம்மா டென்ஷன் ஆகி சரி இவளை கொன்றுலாம் அப்படின்னு சொல்லி அந்த சீரம் போய் அவங்க அந்த அம்மா எடுத்துட்டு வந்துருவாங்க. இது என் பண்ற சீரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சென்ட் பண்ணுவாங்க, அதை போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதை வந்து அந்த அம்மா அந்த பொண்ணு அடிச்சு மயக்கம் போட்டுரும். மயக்கம் போட்டப்ப பாதி இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து அப்போ வந்து ஒரு போஸ்டர் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். என்னன்னா வந்து அந்த பொண்ணு அந்த ஊர்லயே வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்க போகுது. இந்த பொண்ணு தான் டோட்டல் அந்த ஊரே வந்து அதுல கலந்து பாக்குறதுக்கு வருவாங்க. ஏதோ நியூ இயர் செலிப்ரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பொண்ணு தான் ஹோஸ்ட் பண்றதா இருக்கும். அந்த போஸ்டரை பார்த்துட்டு நம்மளுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும், வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வந்து அந்த பாதி இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு மீதி எடுத்துருவாங்க மனசு மாதிரி. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு முழிச்சு வந்துருச்சு. இந்த அம்மாவை ஒரே அட்டி அந்த அம்மாவை அடிச்சு கொன்னுட்டு இந்த பொண்ணு வந்து அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்றதுக்காக அங்க போயிடும். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போய் அந்த பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு ரூம்ல. அப்ப அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்து இவளை பார்க்கலாம், அந்த பொண்ணு அழகா இருக்கும்ல, அதனால எல்லாம் சொல்லிட்டுக்கிட்டு வருவாங்க வயசான ஆளுகள்லாம். அப்ப அந்த பொண்ணு அங்க நின்றுகிட்டு இருக்கோம். நான் வாஷ்ரூம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும். உள்ள போய் பார்த்தா இருமுனோடனே பல்லு உள்ள இருந்து வந்து விழுந்துரும். பல்லு அப்படியே மொத்தமா வந்து விழுந்துரும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு பயம் ஆயிரும். அப்படியோ என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சிரிச்சா தெரிஞ்சிருமே. அவன் என்னமோ சிரிக்க சொல்லுவான், அந்த பொண்ணு வாயை மூடிட்டே கஷ்டப்பட்டு சிரிக்கும். சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போய் இந்த சீரம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரம் எடுத்து அதுதான் அந்த பொண்ணை கொன்றுச்சு. அந்த வயசானமா தான் கொண்டுட்டாங்களே. இவங்க 2 பேருமே இருந்தாதான் வந்து 2 பேருமே உயிரோடு இருக்கணும். அப்பதான் வெளியில் இருக்கிறவங்க வந்து பர்ஃபெக்டா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. ஒருத்தர் செத்துட்டாங்க அப்படின்னா இவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருந்தாலும் இந்த பொண்ணு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும், சரி நம்ம இந்த சீரம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு லிஃப்ட்ல போய் ஏற போகும். போய் லிஃப்ட் பட்டன் டச் பண்ணணும்னு நெகை கையோட வந்துடும், இந்த மேல இருக்கிற நெகம். அப்புறம் சரின்ட்டு டென்ஷன்ல எப்படி காதையை என்னமோ டச் பண்ணு, காது கையில வந்து விழுகும். ஒவ்வொரு பார்ட்டா அவங்களுக்கு உருக்குலைஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த அம்மாவை கொன்றுச்சு, இந்த பொண்ணுக்கும் முடிகிற நேரம் வந்துருச்சு, இந்த பொண்ணு இறக்க போகுது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல அந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் இறங்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த பொண்ணு போய் என்ன பண்ணிருன்னா, ஸ்டார்டிங்ல அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த அம்மா என்ன பண்ணாங்களோ இந்த பொண்ணு அதையே பண்ணும். இந்த பொண்ணு போய் அதை பண்ணோடனே உடம்பெல்லாம் எக்கு தப்பா வளர்ந்துரும். எக்கு தப்பா மாறி வந்து ஒரு அகோரமான மூஞ்சிய மாதிரி. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த படத்தை பார்த்த எஃபெக்ட் எனக்கு 2 days இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அகோரமா மாதிரி ஒரு கை ஒரு சைடு, கால் ஒரு சைடு, மூஞ்சி ஒரு சைடு, முன்னாடி ஒரு மூஞ்சி, பின்னாடி ஒரு மூஞ்சி, தலை நெஞ்சுக்குள்ள. அது பாக்குறக்கே அது சொல்லும் போதே எனக்கே ஒரு இதா இருக்கு, அது சொல்ல முடியல கரெக்டா. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு போஸ்ட் பண்றேன்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராம் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த மூஞ்சியோடவே முன்னாடி ஒரு அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாடல் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து ஒரு சின்ன ஃபேஸ் மாஸ்காட் இருக்கும். அதை வச்சு மூஞ்சியை கவர் பண்ணிட்டு அங்கே போகும். ஆனால் அங்கே போனோடனே வந்து எல்லாரும் பார்த்து பயந்துருவாங்க. பயந்து எல்லாம் ஏதாச்சும் எடுத்து அடிப்பாங்க. அது இது எடுத்து சுட்டாலுமே வந்து ஒருத்தன் கண்ணை எடுத்து சுடுவான். சுட்டாலுமே அது திரும்ப வளர்ந்து வந்துடும் அந்த அம்மா. ஏன்னா அது உருக்குழஞ்சிட்டு இருக்கிற உடம்புல போய் மறுபடியும் அந்த கெமிக்கலை போய் இன்சர்ட் பண்ணா அதனோட ரியாக்ஷன் தான் இந்த மாதிரி மாறி வந்துடும். மாறி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அங்க போய் நின்றுட்டு உடம்பு ஃபுல்லா பிளட்டு, அதுல இருந்து அந்த உடம்பே அவ்வளவு பெருசா இருக்கு. அதுல இருந்து ரத்தமா ஒரு ஏதோ அந்த ஃபயர் சர்வீஸ்ல தண்ணி அடிக்கிற மாதிரி உடம்பு கையை வச்சுக்கிட்டு ஃபுல்லா ரத்தத்தை ஃபுல்லா எல்லாருக்கு மேலே அடிச்சு விட்டுரும்.
அடிச்சு விட்டுட்டு வெளியே வந்து வர 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 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டா உளுந்துகிட்டே வந்து கடைசியில அந்த பிளட் இருக்குல்ல, பிளட் வந்து ஒரு இடத்துல ரவுண்டா இருக்கும். அதுலதான் அந்த பொண்ணோட கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கும். அதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அந்த அந்த பொண்ணு வந்து கடைசியில மொத்தமே இவ்வளவுதான் இருக்கு. அதெல்லாம் அடிச்சு உடைச்சு உளுந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர 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 ஒவ்வொரு பார்ட்டா உடம்புல இருந்து உளுந்துகிட்டே வரும். உளுந்துகிட்டே வந்து அந்த பிளட்ல வந்து கடைசியில அந்த உடம்புல இருக்கிற கொஞ்சம் பிளட்ல அப்படியே தத்தளிச்சு அப்படியே அந்த பிளட் அப்படியே அந்த ஆக்டோபஸ் நகர்ந்து போற மாதிரி அப்படியே போகும். போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிரும், ஒரு இடத்துல நின்றும், அப்படியே நின்று அப்படியே இறந்துரும். அது அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய இதா இருந்த உருவம் ஒரு சின்ன பிளட்டா மாதிரி உருக்குலைஞ்சு இறந்துருவாங்க. இந்த இந்த படத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளுக்கு நேச்சரா இருக்கிறத நம்ம போய் செயற்கையா நம்ம ஏதாச்சும் பண்ணி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த மாதிரி பண்ணுனா அதனோட ரியாக்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத அந்த படத்தோட கான்செப்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ